நீங்கள் கேட்க வேண்டியதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் கேட்காம இல்லை, இன்றைக்குமே கண்டிப்பாக இங்கே உள்ள நிலவரம் எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்று விடாமல் எந்த இது ஒளிமுறையும் இல்லாமல் கண்டிப்பாக அப்படியே சொல்கிறவங்க தான் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா மறுக்கல. ஆனால் அதுக்கான காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா 2026 தேர்தல் வந்து மெயின் அந்த கடத்தில் வந்து நிற்கிறோம். நம்ம இருக்கிறது இன்றைக்கி 9ஆம் தேதி. அடுத்த 9ஆம் தேதி நேரம் மாநாடு ஏகதேசம் அன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த 9ஆம் தேதி கடலூரில் இருப்போம். அன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. நேரம் ஆயிரும். அதனால் சொல்கிறேன், மாநாட்டுக்கு இவ்வளோ நாள் நான் இதே தான் இதுக்கு சொன்னேன். கடைசி அள்ளி வர்ற பாயிண்ட் இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மாணவர்கள் வந்து கல்யாணம் வச்சாங்க. 2 மேரேஜ் முடிச்சு கொடுத்தாங்க. நம்ம வந்து 2.5 வருஷம் ஆகுது மாவட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லுவேன். இதுவும் வர்றது கூட நான் அன்னைக்கு சூழ்நிலை சொன்னேன். ஏன் அதெல்லாம் இல்லை, இதுதான் ஆகணும், இதுதான் ஆகணும், வரேன்ட்டாங்க. இல்லை அப்படி வந்ததுக்கு 20 அமைப்புகளில் வந்து 2 பேர் 3 பேர் 4 பேர் கஷ்டப்பட்டு பாக்கி தான் குழந்தைங்க போது எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். என்னை பொறுத்தவரை மேட்டுப்பாளையத்தில் பெரிய கூட்டம் தான். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. நம்ம தான் காலதாமதம் ஆகிடுச்சு. அதனால் கூட்டம் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்து வந்து 6 மணிக்கு ரோட் ஷோ கண்டிப்பாக இப்படி பொழுது சாயும் போது 5:45 to 6 அன்றைக்கி ஆரம்பிச்சிடுவாங்க. நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அன்றைக்கி வந்து எல்லாமே நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப லேட்டு. சரி, அது நடந்து போச்சு. யாரும் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த இதை பொறுத்தளவுக்கு யாரும் வர வேணாம் நான் சொல்கிறேன். யாரும் தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். 28 சரிங்களா? கம்பல்சரி போஸ்ட் மாவட்டம் முழுவதும் சரிங்களா? வடக்கு மாவட்டம் முழுவதும்